தாவேகாவில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்த வைஷ்ணவி. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி. கட்சியில் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவதால் தாவேகாவில் இருந்து விலகுவதாக பரபரப்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வெளியேறிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். அவருடன் மேலும் சில இளைஞர்களும் திமுகவில் இணைந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வைஷ்ணவி, பாஜகவின் மற்றொரு வடிவமாக தாவேகா விளங்குகிறது என்பதுதான் உண்மை. தாவேகாவில் 1 வருடமாக பயணம் செய்தேன். அரசியலில் இளைஞர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் முன்னுரிமை கொடுப்பார்கள் என நினைத்தோம். அதனால்தான் இளைஞர்கள், இளம்பெண்கள் தாவேகாவில் இணைந்தார்கள். ஆனால் அதிருப்திதான் மிச்சம். அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. இன்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளேன் என்று தெரிவித்தார். முன்னதாக தாவேகாவிலிருந்து விலகுவது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையிலிருந்து, என் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானாலும் எனது நோக்கமும் லட்சியமும் ஒன்றுதான். இந்த சமூகத்தில் மாற்றம் ஒன்று மலராதா என்றே எனது அரசியல் பயணத்தை தாவேகாவில் தொடங்கினேன். ஆனால் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்து கடந்த 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலில் ஆளாகியுள்ளேன். என் வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் சிலர். தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டேன். சிறு வயதிலிருந்து நான் சிறுக சேமித்த ரூ. 5 லட்சம் பணத்தை மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து வந்தேன். ஆனால் கட்சியில் இருக்கும் சில நாசகாரர்களின் சதியாலும் உயர்மட்ட நிர்வாகிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாததாலும் எனது வார்டில் இருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க கூட எனக்கு அனுமதி கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டேன். மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் எனக்கு பொதுக்கூட்டம், பூத் கமிட்டி மாநாடு, செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்து சென்னைக்கு சென்று பொதுச் செயலாளரை சந்திக்கக்கூடாது, மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கும் வரக்கூடாது, பொதுச் செயலாளரை சந்திக்க மேடை ஏறினால் மனித சங்கிலியால் நுழைய விடாமல் கீழே தள்ளிவிட்டது, மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்கக்கூடாது, சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது, உங்களுக்கு லைக் அதிகமாக வருகிறது, எங்களுக்கு அது எரிச்சலை தருகிறது, மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்கள் வேகமாக வளர்கிறீர்கள், அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என வெளிப்படையாகவே மிரட்டியது என தொடர்ந்து பல இடங்களுக்கு கூட்டத்திற்கு நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். இருப்பினும் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், கட்சியின் வளர்ச்சிக்காக என்னை சுதந்திரமாக மக்களை சந்திக்க விடுங்கள் என்று மட்டும்தான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் அதற்கும் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏன் என்னை நிராகரிக்கிறீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என கண்ணீர் மல்க கேட்டபோது எனக்கு கிடைத்த பதில், நீ கட்சி ஆரம்பித்த பிறகுதானே வந்தாய், என்ன அவசரம் இப்போ என்று சொல்லி நிராகரித்தார்கள். ஒரு பெண் சமூக பிரச்சனையை கையில் எடுத்து போராட வீதிக்கு வந்தால் நீயெல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல், ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு, உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி என வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுவது அனைவரும் அறிந்ததே. என்னையும் அந்த வார்த்தைகள் விட்டு வைக்கவில்லை. என்னுடைய மக்கள் பணிக்கு ஒரு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. மக்களுக்கான சேவையை எந்த தளத்திலும் இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இன்று முதல் நான் என்னை தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். கட்சிக்கு உண்மையாக என்னுடன் பணியாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார் வைஷ்ணவி. இதுபோன்று அரசியல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கல்வி, சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.